வந்துட்டா எப்பவும் எதுலயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணும் உனக்கு? நானே கூப்பிடுற வரைக்கும் போன் பண்ணாதான் சொல்லிருக்கல உனக்கு. ஐயோ தம்பி, நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா நாம இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். என்னையா சொல்ற? ஆமா தம்பி, பொண்ணோட தம்பி கதிர் இருக்கான்ல, அவன் போன் பண்ணி மாப்பிள்ளை அழைப்புக்கு நேரம் ஆகுது, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன், எப்ப வருவீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நானும் வேற வழி இல்லாம 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வேனுக்குள்ளதான். யோ, வேன் எங்கேயா இருக்கு? இங்க மண்டபத்துக்கு பக்கத்துல தான் தம்பி. சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். வந்துடுறா. மாப்பிள்ளை அழைப்புக்கு கூப்பிடுறாங்க, வா போவோம். நீ போ, எப்படியும் மாப்பிள்ளையாகி இங்கே தானே வருவ, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். மாப்பிள்ளை தோழனே நீதான்டா. பிரச்சனையே அதான்டா. என்னடா? ஒன்றும் இல்லைடா, நீ ஒட்டு மீச தாடியெல்லாம் எடுத்துக்கிட்டல, அதெல்லாம் பாக்கெட்ல ரெடியா இருக்கு, வா போலாம். அதானே பார்த்தேன். ஃபோர்ஜரி வேலையில் நீ தான் PhD பண்ணவனாச்சே. என்ன பாராட்டலன்னா உனக்கு தூக்கமே வராது. சரி வா. இருடா வரேன். வாடாங்கிறேன். சாப்பிட்டீங்களா? இல்ல இப்பதான் வந்தோம். போய் சாப்பிடுங்க. நீங்க உள்ள போங்க. வரேன் சார், பார்க்கலாம் சார். ஓகே ஓகே. ராமநாதன், நான் சொன்னா என் பையன் மறுத்தே பேச மாட்டேன். எங்கடா போயிட்டே இருக்க? அது எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லப்பா, என் பிசினஸ் மேட்ஸ் மண்டபத்துக்கு வர வழி தெரியாம தடுமாறி நிக்கிறாங்களாம். லொகேஷன் அங்க எங்கன்னு ஏதோ காட்டிட்டு இருக்கான், அதான் நான் போய் அவங்களை கூட்டு வந்துடுறேன். நீ கல்யாண மாப்பிளடா, இந்த நேரத்துல நீ வெளியில போக கூடாது. மகேஷ் அமிச்சு வை, அவன் போய் பிக்கப் பண்ணிட்டு வருவான். மகேஷ் அப்பா, நீ போய் கூட்டிட்டு வா. இதுதான் சான்ஸ், அப்படியே ஓடிட வேண்டியதுதான். சரிங்கப்பா. டேய், அப்பா, எனக்காக அவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க, நான் போகலன்னா கோச்சுப்பாங்க, அதான் ரிசப்ஷனுக்கு டைம் இருக்குல்ல, நான் இப்படி போயிட்டு அப்படியே வந்துடுறேன்ப்பா. முக்கியமான ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க போல இருக்கு சார். இவ்வளவு தூரம் ரெக்வஸ்ட் பண்றாருல, போயிட்டு வரட்டும். சரி போயிட்டு சீக்கிரம் வா, லேட் பண்ணிடாத. உடனே வந்துடுறேன்ப்பா. உன்னை தனியா கூப்பிடுவாங்க. உன்னதான் பார்க்க வந்தேன். என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ரிசப்ஷனுக்கு என்னோட பிளவுஸ பெங்களூர்லயே விட்டுட்டு வந்துட்டேன் போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகுற? காஞ்சிபுரத்துல இல்லாத பிளவுஸா? இல்ல, இதே டிசைன்ல கிடைக்கணும்ல. ஏன் கிடைக்காது? இங்க எல்லா பேட்டர்ன்ல பிளவுஸும் ரெடிமேட்லயே கிடைக்கும். ரிசப்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, வா நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம், வா. சார் வாங்க சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்க சார். உள்ள போங்க. சரி. ஹேய், என்னாச்சு? வர்ஷாவை ரெடி பண்ணாம இங்க கூட்டிட்டு வந்திருக்க? பா, வர்ஷா ரிசப்ஷன் சாரியோட பிளவுஸ மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டா. அதனால நாங்க வேற பிளவுஸ் போய் வாங்கிட்டு வரணும். என்னம்மா அது? கல்யாண பொண்ணு இந்த நேரத்துல வெளியில போனா நல்லாவா இருக்கும்? இல்ல அங்கிள், நான் போனாதான் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வர முடியும். கடை பக்கத்துல தான்ப்பா இருக்கு, நாங்க போய் பார்த்து வாங்கிட்டு உடனே வந்துருவோம். சரி சீக்கிரம் வந்துருங்க, போங்க. சரி ஓகேப்பா. பாத்துடி, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. சரிம்மா. ராமநாதன், கரெக்டான நேரத்துல வந்தீங்க. ரிசப்ஷன் நேரத்துல 2 பேர் வெளியில போறேன்னு சொல்றாங்க, நீங்களும் கூட போயிட்டு வந்துருங்க. சரிங்க சார். ஓகே, வாங்க போலாம். போங்கம்மா. போலாம். வாங்க. டேய் வாடா. டேய் அங்க. வா தம்பி. லிப்ஸ்டிக் கரெக்டா இருக்குல்ல? எல்லாரும் ரெடியா? ரெடி தம்பி. ரெடி தம்பி. ரெடி ரெடி. நீங்க வந்ததும் உள்ள போகலாம் தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாரையும் கொஞ்சம் லைட்டா டச் பண்ணிக்க சொன்னேன். ஏப்பா, மொத்த கவரிங் நகையே இதுங்க கழுத்துல தான் இருக்கும் போல. டூப்ளிகேட் நகைன்னு தெரிஞ்சிச்சு, உன் டப்பா டான்ஸ் ஆடிடும். வருஷா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் தான்டா, வீடு பாத்துக்கலாம். கதிர் தம்பி கூப்பிடுறாரு. அட்டன் பண்ணி மண்டபத்துக்கு வெளியே தான் நிக்கிறோம், வந்துட்டோன்னு சொல்லு. சரிங்க தம்பி. ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? வந்துட்டேன் தம்பி, நாங்க மண்டபத்துக்கு வெளியில தான் இருக்கோம். சரிங்க மாமா, நீங்க அங்கே இருங்க, நாங்க வந்துடுறோம்.
சம்மதி என்ன சொல்றாரு? அவங்க வந்துட்டாங்களா? வாசல்ல தான் இருக்காங்களா? நம்ம எல்லாரும் போயிட்டோம்னா சரியா இருக்கும். சரிப்பா. ரங்கா, ஆமா ஆமா பின்ன ஒரு நிமிஷம். சீர் வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை முறைப்படி அழைச்சிருவோம். வாமா. சரிங்கப்பா செஞ்சிடலாம். ரங்கு ரங்கு ரங்கு. மாப்பிள்ள ஐப்ல பேண்ட் வாதியெல்லாம் இருக்குதுல, நானும் ஒரு குத்தாட்டம் போடவா? யோ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? குத்தாட்டம் போட்டுமான்னு கேட்டுட்டு இருக்க? என்ன ரங்கு, இது நம்ம வீட்டு விசேஷம் தானே, நான் ஆடலன்னா எப்படி? ஏய்யா உனக்கு அப்பங்கிற பொறுப்பும் கிடையாது, இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிற தெளிவும் கிடையாது. நாங்க எல்லாரும் இங்க வயித்துல நெருப்ப கட்டிட்டு சுத்திட்டு இருக்கோம். அந்த கலிவரத எப்ப என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு வெறி புடிச்சு சுத்திட்டு இருக்கான். அதை தடுக்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறத விட்டு குத்தாட்டம் போடுறேன் அதை போடுறேன்னு அறிவு இருக்கா உனக்கு? அவன் தான் ஆளையே காணுமே, அப்புறம் இதுக்கு பயப்படுற? நம்ம முன்னாடி வந்து நிக்கிறதுக்கே பயப்படுறவன் அவன் எப்படி கல்யாணத்தை நிறுத்துவான்? பயப்படாத விடு, பாத்துக்கலாம். அது வரைக்கும் ஜாலியா இருப்போம். நான் 2 கட்டிங் போட்டா போதும், இந்த ராஜசிங்கம் சிங்கமா மாறிடுவேன். நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். நீ ஓங்கி அடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். யோ கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஏடகுடமா பண்ண, அப்புறம் நான் ஓங்கி அடிச்சிருவேன். போய் சீர்வரிசையெல்லாம் ஒழுங்கா எடுத்து அப்பா சொல்லிட்டு போனார்ல, போய் அந்த வேலையை பாரு. பாரு அப்பா சொல்லிட்டு போனார்ல, அதெல்லாம் ரெடி பண்ணுங்க. யோ கரெக்டா பேசிடுவாங்கல்ல? டயலாக் பேப்பர் கொடுத்துருக்கேன் தம்பி, எல்லாரும் ரெடி தான். இங்க பாருங்க, எல்லாரும் எப்படி பேசணும், மண்டபத்துக்குள்ள போனதும் எப்படி நடந்துக்கணும்னு செந்தில் சொல்லியிருக்காருல்ல. பிசிறு தட்டக்கூடாது, பக்காவா நடிக்கணும். சரியா? புரியுதா? யோ முதல்ல சினிமாக்காரங்க மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல தலையாட்ட நிறுத்துங்க. தம்பி தம்பி, என்னையா அது? ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க தம்பி. நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கேன், நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. சரி, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்ததும் எல்லாரும் ஸ்ட்ராங்கா தைரியமா பேசணும். அதுக்குன்னு ஓவரா பேசி உளறி கட்டி மாட்டிக்கூடாது. புரியுதா? நீங்கெல்லாம் யாரு? என்னோட சொந்தக்காரங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. அட என்ன தம்பி நீங்க ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க, அதெல்லாம் போல்டா பேசிடுவோம். என்ன நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதானே? நான் உங்க அத்தை, இவரு உங்க மாமா, அதோ நிக்கிறாரு அவரு உங்க பெரியப்பா, இவரு உங்க சித்தப்பா, இவங்க உங்க சித்தி, தோ பின்னாடி நிக்குதே அது உங்க பெரியம்மா பொண்ணு. போதுமா? போதாது, இவங்க உங்களுடைய அம்மா, நான் உங்களுடைய அப்பா. இவங்கள பார்த்தா கூட பயமா இல்லையா? ஒன்ன நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஐயோ இந்த நர்மதாவை வேற ஆளே காணுமே, எப்ப வருவான்னு வேற தெரியலையே. ஐயோ என்னங்க இது?